வணக்கம். இன்றைக்கி இந்த ஷார்ட் ஸ்டுடியோவில் வந்து நாம இந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் நான் வாங்குறப்போ வந்து எனக்கு என்ன அவைலபிளாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரியான பெரிய ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன சைஸ் ஸ்க்ரூ, மீடியம் சைஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் இருந்துச்சு, ஒரு டூலும் இருந்துச்சு. இப்போது நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்மால் சைஸ் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீடுக்கு நம்ம வந்து அந்த துணியில் போய் செட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பின்னு மட்டும் இந்த மாதிரி சும்மா சின்ன சைஸாக இருக்குது, ரொம்ப மினி சைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரூ வந்து இதோடு வந்து சேர்ந்து வரல நான் வாங்குறப்ப. அதனால் நான் வந்து இந்த பின்னு மட்டும் நான் அமேசானில் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இதை வந்து வாங்கினதுக்கப்புறமா இதை எப்படி நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இந்த முள் மாதிரி இருக்கிற இந்த பின்னை வந்து இதுக்கு அடியில் வந்து போட்டுட்டு, ஸோ இப்போ இது மேலே வந்து நம்ம பீடு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதுக்குண்டான ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணிட்டு மாட்டிட்டு, இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் பாருங்கள், இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். பின்னு அடியில் போயிடும். ஸோ அது வந்து ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக வந்து நமக்கு நீட்டாக இந்த பீடு வந்து செட் ஆகிரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கவுன் தைக்கிறோம் அப்படின்னா, ப்ளைனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நெக்குக்கும் அந்த நடுவில் அந்த பூ மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இதுக்கும் இது அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சுடிதார், ப்ளவுஸ், ஸோ எந்த மாதிரி இதுக்கும் இது வந்து கலர் கலராக வாங்கி இது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பஞ்சிங் மிஷினில் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.